வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல்னா சுண்டல் குழம்பு வச்சுருக்கேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும் வேறு வரைக்கும். வெந்தோடனே எடுத்து வச்சு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ந்த பின் கடுகு போட்டுக்கொள்ளலாம். அத்துடன் சிறிது சோம்பு போட்டுக்கொள்ளலாம். நன்றாக கிளறவும். பிறகு கருவேப்பிலை சேர்த்து கிளறவும். கிளறிய பின் ஊற வச்ச சுண்டலை சேர்த்து நன்றாக கிளறவும். பின்னர் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்து கொள்ளலாம். புளிக்கரைசலை சேர்த்து கொள்ளலாம். குழம்பு பொடி சேர்த்து கொள்ளலாம். இத்துடன் சிறிது மிளகாய்த்தூள் சேர்த்து கிளறிவிடவும். சிறிது உப்பு சேர்க்கவும். பின்னர் மூடி வைக்கவும். தேங்காயுடன் சிறிது சோம்பு சேர்த்து அரைத்து கொள்ளவும். 5 நிமிடம் கழித்து மூடியை திறந்து நன்றாக கிளறிவிடவும். அரைத்த தேங்காயை சேர்த்து கொள்ளவும். பிறகு கிளறவும். பிறகு மூடி வைக்கவும். 5 நிமிடம் கழித்து மூடியை திறந்து பார்க்கவும். பின் கிளறி பார்த்து சுண்டல் வெந்துவிட்டது என சரிபார்த்து கொள்ளவும். பிறகு உங்களுக்கான சுண்டல் குழம்பு ரெடியாகிவிட்டது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.